மத்திய பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லேயும் காஃப் சிரப் குடிச்சு இன்னசென்ட் குழந்தைங்க உயிரிழந்திருக்காங்க. ஆனால் காஃப் சிரப் குடிச்சிட்டு பசங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. கொஞ்ச நாள்லேயே மத்திய பிரதேஷில் 14 பேரும் ராஜஸ்தானில் 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சது என்னென்னா, எல்லோரும் கோல்ட் ரெஃப் காஃப் சிரப் குடிச்சிருக்காங்க, டைஎத்திலின் கிளைகால் கலந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டைஎத்திலின் கிளைகால் டிஇஜி அது வந்து மோசமான கெமிக்கல், இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ண வேண்டிய கெமிக்கல். அந்த கெமிக்கல் லிக்விடை காஃப் சிரப்பில் கலந்து செல் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் குழந்தைகள் இறந்தும் போயிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 46% ஆஃப் டைஎத்திலின் கிளைகால் கலந்துருக்கு கோல்டு சிரப்ஸில். சம்பவத்துக்கு பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ரீசன் ஃபார்மசூட்டிகல்ஸ். அவங்க கம்பெனியோட குவாலிட்டி கண்ட்ரோல் சரியாக குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணலை. அவங்க ரா மெட்டீரியல் சோர்ஸ் செக் பண்ணலை. அவங்க சீல் வைக்கிறது பேன் பண்ணுறது மட்டும் பத்தாது, ரூல்ஸ் ஷுட் பி மேட் ஸ்ட்ரிக்டாக. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே குழந்தைங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற மெடிசன்ஸே கொடுங்க. எவ்வளோ குவான்டிட்டியில் கொடுக்கணுமோ அந்த குவான்டிட்டி மட்டும் கொடுங்க. ஜாஸ்தியாக கொடுக்காதீங்க, கம்மியாக கொடுக்காதீங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க லைஃப் உங்கள் கையில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது சேனலுக்கு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.